ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணியில வந்து அப்படி ஸ்ட்ரக் ஆயிற மாரி இருக்கு. ஏன்னா யாருக்கு எவ்வளோ சீட்டு அப்படிங்கிறத ஷேரிங் விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. பட் பிஜேபி அதிகமா சீட்டு கேட்குது. அதனால அதிமுக ஒத்துக்கல. அதனால அந்த பேச்சுவார்த்தை வந்து அப்படியே தேக்கமாயிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்ற நிலையில தான் இப்ப நீங்க சொன்ன மாரி டெல்லியில டிவிகே உடன் பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. விஜய் வந்து என்னடா தொடர்ந்து தனியா அரசியல் செய்யறது சரியா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டதா சொல்றாங்க. ஏன்னா எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாது போல் இருக்கு. ஒரு பக்கத்து பிஜேபி, ஒரு பக்கத்து அதிமுக, திமுக அப்படின்னு எல்லாம் சேர்ந்து நம்மள அடிக்கிறாங்கங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். பிஜேபி வந்து பேச்சுவார்த்தைங்கிறாங்க, உண்மைதான் சொல்றாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஏற்கனவே ஒரு கூட ஒரு சுத்தி இருக்கிற கூட்டம் வந்து அவங்க அந்த அந்த கூட்டம் எல்லாத்தையும் பிஜேபி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அவர் கூட்டணி சேர்றதுக்கு மாட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வருது இல்ல. இதெல்லாம் அவரும் தாக்கு பிடிப்பாரா இல்லையே. அதெல்லாம் இல்லை, பயப்படுவார். இப்பயுமே பயப்படுறாரு. சோசியல் மீடியால விமர்சனம் பண்றதுக்கெல்லாம் பயப்படுறாரு. அதிமுகவை அழிச்சிடும் பிஜேபி. டிவிகே கூட்டணி வைத்து விட்டால் அதிமுகவை ட்ரீட் பண்றது 3வது இடமாயிரும் கூட்டணியில. பிஜேபியும் டிவிகேயும் பக்காவா செட் ஆயிடுவாங்க. 3வது இடத்துக்கு அதிமுகவை ட்ரீட் பண்ணும். எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய மரியாதை இருக்காது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஏடிஎம்கே பிஜேபிக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு தகவலும் வெளியில வரல. இதை தொடர்ந்து இப்போ டிவிகே தலைவர் விஜய்க்கும் பிஜேபிக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. நீங்க எப்படி சார் அதை பாக்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக கூட்டணி பேச்சுவார்த்தையை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி. என்ன நீங்கள் திமுக வந்து இப்போ தான் ஒரு மாதமாக தான் வச்சுக்கலாம். பட் நீங்கள் நவம்பர் டிசம்பருக்கு முன்னாடியே செப்டம்பர் அக்டோபர்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பேச்சுவார்த்தையை. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தாங்க. பட் உண்மைதான். இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஃபைனல் ஆகிடுச்சு. பட்டு ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணியில் வந்து அப்படி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா யாருக்கு எவ்வளோ சீட்டு அப்படிங்கிறத ஷேரிங் விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை. பட் பிஜேபி அதிகமாக சீட்டு கேட்குது. அதனால அதிமுக ஒத்துக்கலை. அதனால அந்த பேச்சுவார்த்தை வந்து அப்படியே தேக்கமாயிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிற நிலையில தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லியில் டிவிகே உடன் பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60% பேச்சுவார்த்தை முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, விஜய்க்கு வந்து கடுமையான அடுத்தடுத்த விஷயங்கள் நெருக்கடியில் இருக்கார் அவர். ஆரம்பத்திலேருந்தே வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு 2 பேரை. கொள்கை எதிரி யாருன்னா பிஜேபி, அரசியல் எதிரி எங்களுக்கு வந்து திமுகன்னு சொன்னவர். நீ அடுத்தடுத்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல, கூட்டங்கள்ல, மாநாடுலலாம் அவர் வந்து பார்த்தா, அரசியல் எதிரியை பத்தி மட்டும் தான் பேசுறது. கொள்கை எதிரியை பத்தி பேசுறது இல்ல. அதாவது எப்படின்னா, மாநில அரசான திமுகவை மட்டுமே எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. மத்திய அரசை பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது. மத்திய அரசுடைய பாலிசி விஷயங்கள் நிறைய இருக்கு. நாடாளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், நிறைய ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா, பிஜேபியை அவர் பெருசா எடுத்துக்க மாட்டார். இன்னைக்கு இடத்துக்கு அவனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கு நேத்து சிலிண்டர் விலை ஏறி இருக்கு. அதை பத்தி பேசல. நிறைய விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எய்ம்ஸ் இன்னும் கட்டல, மதுரையில பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு அவரு. மத்திய அரசு சார்ந்த விஷயங்கள், பிஜேபிக்கு எதிரான விஷயங்கள் அவர் பேசுறது இல்லை ஆரம்பத்திலேருந்து. இந்த நிலையில தான் கரூர் சம்பவம் 41 பேர் விபத்தில் இறக்குறாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட முழுக்க காரணம் விஜய்ங்கிறத எல்லாத்துக்குமே தெரியும். தவேகா நிர்வாகிகள் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டு அவங்கள விசாரிக்கப்பட்டாங்கன்னு வச்சு. அந்த விஷயத்துக்காக சிபிஐ வழக்கமாக எல்லாத்துக்கும் கரூர்லேயே ஆஃபீஸ் போட்டு அங்கே தான் எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. பட் விஜய்க்கு வந்து கரூருக்கு வர முடியாது, சங்கடமாக இருக்கலாம். ஸோ சென்னையில் நடத்தலாம். பட் சென்னை இல்லாமல் அவர் டெல்லிக்கு கூப்பிட்டாங்க.
ம். அதுதான் பெரிய பிரச்சனையா இருந்தது. என்ன காரணம்? ஏன் விஜய வந்து டெல்லிக்கு கூப்பிட்டாங்க? அப்படின்னு 2 விஷயம் சொன்னாங்க. ஒண்ணு, பாஜக கூட்டணியில் நீங்க வந்து சேரணும். அப்படிங்கும்போது அவரு இல்ல நான் இப்போ ஒண்ணும் வாய்ப்பில்ல அப்படிங்கிற மாரி லைட்டா அப்படியே மறுத்திருக்கிறாரு. சரி ரைட்டு நீ எங்க கூட்டணிக்கு வரியோ இல்லையோ, பிஜேபி வந்து ஒரு முதல் டிமாண்டு திமுக, காங்கிரஸ் கூட்டணியில பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை திமுக காங்கிரஸ கழட்டி விட்டால், நீ காங்கிரஸ சேர்த்துக்க கூடாது பார்த்துக்க. நீ ம். எங்களோட சேரணும். இல்லன்னா பரவால்ல விட்டுரு. பட் காங்கிரஸும் சேரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு தகுந்தாப்புல பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் கூட்டணியே இல்லை. அப்படிங்கிற மாரியும், காங்கிரஸ்ல சில நிர்வாகிகள் தொடர்ந்து தாவேகாவோட போட்டி நாங்க வந்து கூட்டணி வச்சா நல்லாருக்கும். எங்க தொண்டர்கள்லாம் அதான் விரும்புறாங்கங்கிற மாரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சோனியா காந்தி தலையிட்டு, இல்ல இல்ல திமுகவோட தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ மீண்டும் இந்த விஷயங்கள் ஆரம்பித்திருக்கிறதா சொல்றாங்க. நீங்க நீங்க கிட்டத்தட்ட ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து 11ஆம் தேதி திருச்சியில வராரு. ம். ஏற்கனவே அமித்ஷாலாம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாரு. பியூஷ் கோயல் நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்படிதான் சீட் ஷேரிங் எல்லாம் முடிவு ஃபைனல் ஆயிட்டுருச்சு. அனௌன்ஸ் வரப்போகுதுங்கிற நிலையில பார்த்தீங்கன்னா, திடீர்னு அப்படியே ஸ்டக் ஆயி நிக்குது. என்ன காரணம்னு தெரியல. அப்படிங்கும்போது தான், இல்ல இல்ல விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அப்படின்றாங்க. ஏன்னா, முதல் விஷயம் கரூர், அடுத்தது ஜனநாயகம் படம் வந்து எப்ப ரிலீஸ் ஆகும்னு தெரியல. அந்த விஷயத்துல பிஜேபி ஒரு பெரிய செக் வச்சது. ஏன்னா ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா, ஆகாதாங்கிற மாரி இது இப்ப பார்த்தா, கண்டிப்பா படம் இப்போதைக்கு தேர்தல் முடியிற வரைக்கும் ரிலீஸுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற சூழ்நிலை. இப்படி பார்த்தா, இப்ப அடுத்ததா சங்கீதாவுடைய மனைவியுடைய டைவர்ஸ் நோட்டீஸ். ம். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து ஒரு கடுமையான நெருக்கடி விஜய்கிட்ட இருக்கு. என்ன? இந்த நிலையில தான் இப்ப விஜய் வந்து, என்னடா தொடர்ந்து தனியா அரசியல் செய்யறது சரியா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டதா சொல்றாங்க. ஏன்னா எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்கன்னா, நம்ம தாக்கு பிடிக்க முடியாது போல் இருக்கு. ஒரு பக்கத்து பிஜேபி, ஒரு பக்கத்து அதிமுக, திமுக அப்படின்னு எல்லாம் சேர்ந்து நம்மள அடிக்கிறாங்கங்கிற மாரி அவர் நினைக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. திமுகவ எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்க. திமுக நிர்வாகிகள்லாம் ஜெயில்லயே கொண்டு போய் போட்டது பிஜேபி. அதெல்லாம் பெருசா திமுக ஒண்ணும் கவலைப்படலையே. அதெல்லாம் தாண்டி தானே எந்திரிச்சு அரசியல் பண்ண முடியும். அரசியல்னா ஒரு போர்க்களம் தானே. அதுல மாற்றம் கிடையாது. நீங்க சாதாரணமா வீட்ல உட்காந்துட்டு பனையூர்லயே அரசியல் பண்ணி, சிஎம் ஆகி உட்காரணும்னா எப்படி? நல்லது கெட்டதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும் நீங்க. அந்த வகையில தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவரோட மனைவியுடைய நோட்டீஸுங்கிறது எதார்த்தமான விஷயம். காரணம் என்னன்னா, தொடர்ந்து மனைவியை அவர் வந்து ஒதுக்கிட்டு, குழந்தைகளை எல்லாம் ஒதுக்கிட்டு, அவர் திரிஷாவோட வாழ்றாருங்கிற ஒரு பிரச்சனையே தான் அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதனால அவங்க நோட்டீஸ் விட்டாங்க. பட் கரெக்ட்டா தேர்தல் நேரத்தில அவங்க நோட்டீஸ் விட்டாங்க. அதுக்கு காரணம் ம். அவங்க, இவங்கன்னு இவங்க தாவேகா தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன? ஸோ இந்த இந்த நெருக்கடிகள்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து அவர் ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சரா இருக்கணும். என்ன காரணம்னா, அவர் நடிகர் தானே. அப்படியே பந்தாவாவே இருந்து கேரவான விட்டா ஷூட்டிங், ஷூட்டிங் முடிச்சுட்டா கேரவான். இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தவருக்கு, அடுத்தடுத்த நெருக்கடிகள் அவரால ஒண்ணும் தாக்கு பிடிக்க முடியல. நீங்க பப்ளிக்க போய் பஸ்ல ஏறி உட்காந்துட்டு கையாட்டிட்டே போய் அந்த ஒரு சம்பவத்த அலட்சியமா இருந்து 41 பேர் செத்துப்புட்டாங்க. இப்ப திருச்சியில இன்னைக்கு இதுக்கு வந்துட்டு போனாரு. தஞ்சாவூருக்கு வந்துட்டு போனாரு. அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ம். ஒரு 5 பேர் படுகாயம். இதெல்லாம் விஜய் எதிர்பார்க்கல. நெறைய சிக்கல் இருக்கு நமக்கு. ஆஹா! இது சுத்தக்கூடாது. பட் இது ஒரு ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ் நம்மள காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துட்டாரு அவர். சரி அவர் வந்தாருன்னா, ஒரு கட்சிய ஆரம்பிக்கிறது எதுக்கு? ஒரு மாற்று சக்தி நான் தான். திமுகவுக்கு, அதிமுகவுக்கும் மாற்று சக்தியா நான் வர்றேன். நான் வந்து தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் நல்லது பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய், தேர்தல்ல தோத்துட்டா என்ன பண்ண போறாரு? ஏன்னா ஏற்கனவே ஒண்ணு டிக்ளேர் பண்ணிட்டாரு. நான் சினிமாக்கு போமாட்டேன். ம். எனக்கு இனிமே முழுக்க முழுக்க அரசியல்னு சொல்லிட்டாரு. அது அவரால 5 வருஷம் ஒரு எதிர்க்கட்சியாவே இருக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது ஒருவேளை இப்ப பிஜேபி வந்து பேச்சுவார்த்தைங்கிறாங்க. உண்மைதான் சொல்றாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க அவர் ஏற்கனவே அவர் கூட அவர் சுத்தி இருக்கிற கூட்டம் வந்து
அவங்க அந்த அந்த கூட்டம் எல்லாத்தையும் பிஜேபி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆதவார்ஜுனா இருக்கட்டும், ஐஆர்எஸ் அருண்ராஜா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பிஜேபி பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. புஷி ஆனந்த் உள்பட எல்லாத்தையும் அவங்க கிட்டத்தட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய தொடர்புல கொண்டாந்துட்டாங்க அவங்கள. காரணம் ஆதவ அர்ஜுன் அவர் பிஸ்னஸ் மேனு, அவருக்கான விஷயங்கள். அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர் ஏற்கனவே மத்திய அரசில் வேலை பார்த்தவர். அவருடைய நண்பர்கள் மூலியமா அவரை கொண்டாந்து தூக்கி உட்கார வச்சிருச்சு. புஷி ஆனந்த் முழுக்க முழுக்க ரெங்கசாமி இருக்கார்ல, பாண்டிச்சேரி சிஎம், அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரையும் கொண்டாந்து பிஜேபி அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்று அப்படியே கார்னர் பண்ணி வச்சிருச்சு. இது தேவையா உங்களுக்கு தலைவா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அவர் அப்படியே இப்போ பாலிஷ் பண்ணி வேற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தனியாலாம் நீங்கள் ஒரு வேளை திமுக ஏற்றிங்கன்னா திமுக தான் கவர்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, வந்தால் அவங்கள விட்டுருவாங்களா, தொலைச்சிருவாங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி மிரட்டி இப்போ அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு விஜய் வந்துட்டார். ஒரு கூட்டணி சரி ரைட்டு, இந்த தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் சிஎம் ஆகுறது சரியா, இல்லை திமுக அழியணும்னு நினைக்கிறீங்களா? திமுக அழியணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் சிஎம் ஆகுறது ரெண்டில் பாருங்கள். ஒரு சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. மீண்டும் திமுக ஜெயிச்சா நம்ம என்ன ஆக போகிறோம்? வேண்டாம், திமுக ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எங்களோட வாங்கன்னு சொல்லி இப்போ ஆதவ அர்ஜுன் மூலியமாக விஜய்க்கு ஒரு தூண்டில் போட்டிருக்கு பிஜேபி. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து ஒரு ரவுண்ட்ஸ் பேசுகிறாங்க. விஜய் என்ன நினைக்கிறாரு, எனக்கு ஒரு 60 சீட்டாவது கொடுங்கன்னு கேட்குறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, ஒரு 40 சீட்டு தர்றோம் நாங்கள் அப்படின்னு பாஜக தரப்பில் தகவல் சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து அதை நான் யோசனை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருங்கிற மாதிரி நிற்கிது இந்த விஷயம்னு வச்சுங்களேன். பட் எந்த அளவுக்கு விஜய் ஏற்றுக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் அவர் இருக்க நெருக்கடியை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு போராட்ட குணம் உள்ளவங்க தாங்க ஜெயிக்க முடியும் அரசியலில், புரியுதுங்களா? பிரச்சனை எல்லாம் இருக்கும், தனி மனித தாக்குதல் இருக்கும். கூட நேற்று வரைக்கும் நண்பனாக இருந்தவன் இது துரோகி ஆகிடுவான், விரோதி ஆகிடுவான். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு தாக்கு பிடிக்கிறவங்க ஆட்களாக இருந்தால்தான் அரசியலில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும், புரியுதுங்களா? அதனால் என்னை பொறுத்தவரை இந்த பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் நான் பார்க்குறேன். அதற்கு காரணம் விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை தான் நான் பார்க்குறேன். ஆமாம் ஆமாம். ஆனால் அவர் பயத்தின் காரணமாக தான் அவர் கூட்டணி அமைக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அவர் வார்த்தைக்கு நான் முதல் முறை நான் தேர்தலில் போட்டியிடுறேன், எனக்கு தனி கட்சியாக தான் நான் வருவேங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே சொன்னாரே சார். இல்லை, அதுதான் சொல்லுவேன் நான். நீங்கள் அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கரெக்ட் தான். பட் இன்னொரு ஆப்ஷன் பார்க்கும்போது அந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறேன் நான். ஜெய் ஓப்பனில் என்ன பேசுகிறாரு, டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான், நாங்கள் தான் வரப்போகிறோம் கவர்மெண்ட்டு அப்படின்னு பேசுகிறாரு. வீராவசமாக பேசுகிறாரு, எழுதி கொடுக்குறது தெளிவாகவே பேசுகிறாருன்னு வச்சுங்க. அதெல்லாம் ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நெருக்கடியெல்லாம் அவர் எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாருங்கிறேன் நான். ஏன் கரூரில் சம்பவம் நடந்துருச்சுங்க, நடந்ததுக்கப்புறம் 40 நாள் 50 நாளுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரலங்க அவரு, புரியுதா இல்லையா? அடுத்த நாளே வெளியே வந்திருக்கணும்ல, என்ன நடந்துருச்சுங்கிறத பார்க்கணும்ல. உன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டாங்க, அவங்களெல்லாம் அந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்டில் உட்கார வச்சு பேசுறீங்க, என்ன இது? அவங்க வீட்டுக்கு போய் ஒரு ஆறுதல் சொன்னா தானங்க சரியா இருக்கும். ஒரு வித்தியாசமான அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறீங்க, நான் சிஎம் ஆயிடுவேன்னா எப்படி ஆகுவீங்க? அதே மாதிரி பிஜேபிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்களே, அதுதானே இப்போ எல்லாத்துக்கும் சந்தேகமே. நீங்கள் அதிமுகவை பெருசாக நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறதில்ல, அதுக்கு என்ன காரணம் சொல்கிறீங்க? ஃபீல்டில் இருக்கவங்கள தான் நான் வந்து எதிர்ப்பேன், நீங்கள் வந்து களத்திலேயே இல்லாதவங்கள நான் எங்கே பற்றி பேசணுன்றாங்க. களத்தில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். அதனால அதிமுக களத்தில் இல்லைன்னு விஜய் சொன்னாலும் நம்ம அது திமுக வர்சஸ் அதிமுக வந்து ஒரு கள நிலவரம். என்ன தேர்தல் முடிவுகள் தான் நீங்கள் வந்து டிவி கேக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குங்கிறத சொல்லும். நேற்று கடந்த தேர்தல் வரைக்கும் அதான நிலைமை, திமுக வர்சஸ் ஏடிஎம்கே தானே. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஏன் பிஜேபியை எதுக்கலை? பிஜேபியை நீங்கள் ஏன் தவறுகளையும் சுட்டி காட்ட மாட்டீங்க, ஏன் விமர்சனம் பண்ண மாட்டீங்க? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதெல்லாமே
வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறோம். இப்போ அதான் சொல்கிறேன், இருக்க அடுத்தடுத்த விஷயங்கள் நெருக்கடி. சிபிஐ என்கொயரியில் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான் காரணம். அவர் தான் ஏவன். நெகலிலன்ஸு, அவருடைய அலட்சியம், ஏற்பாடுகள் அலட்சியம், காலதாமதம் வேணுனே அவர் வந்தது அப்படின்னுல ஒரு செக்ஷனில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணி ஜாமீன் உடனே கூட கிடைக்கலாம் இந்த கேஸில். பட் தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவருக்கு பெரிய தண்டனை கிடைத்தால் அவரால் தேர்தலில் கூட நிற்க முடியாது. புரியுதாக? 3 வருஷத்துக்கு மேலே அவருக்கு தண்டனை கிடைத்தால் அவர் தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த ஒரு நெருக்கடி. ஜனநாயகன் படம் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு 2 வருஷம் ஆச்சு. காலதாமதம் என்ன ஆச்சு? வட்டி ஒரு 500 கோடிக்கு 2 வருஷமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வட்டினா எவ்வளோ இருக்குது? எவ்வளோ நாள் ஆகும்? எப்போ படம் வரும்? தெரியாத கேள்வி. பிஜேபி நினைச்சா தான் அது முடியும். கரூர் சம்பவத்துக்கும் பிஜேபி நினைத்தால் தான் அவர் தப்பிக்க முடியும். அடுத்தது ஜனநாயக படம், இப்போ அடுத்தது மனைவி பிரச்சனை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அவர் கூட்டணி சேர்றதுக்கு மாட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கும் வருது இல்லை? இதெல்லாம் அவரெல்லாம் தாக்கு பிடிப்பாரா? இல்லையே, அதெல்லாம் இல்லை, பயப்படுவார். இப்பயுமே பயப்படுறாரு. சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் பயப்படுறாரு. நீங்கள் ஏன் ஹர்ட் ஆகுறீங்க, ஹர்ட் ஆகாதீங்கன்னு சொல்கிறாருன்னா, சோசியல் மீடியாவில் தான் அவருடைய ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் வருத்தப்பட்டாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாருன்னா, சோசியல் மீடியா அவரை பெரிய லெவலில் பாதிக்குது அவருக்கு அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் அவர் நினைக்கிறாரு, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு புகலிடம் தேவைப்படுது. அது இப்போ இருக்க கல நிலவரம் பார்த்தா திமுக மீண்டும் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. ஜெயிச்சா என்ன செய்யறது நம்ம? ஸோ திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு பார்த்தா, நம்ம முதல்வர் ஆனாலும் பரவாயில்ல, ஆகாட்டியும் பரவாயில்ல, திமுகவை எப்படியாவது தோக்கடிக்கிறதுக்கு ஒரு கூட்டணியில் நம்ம சேர்ந்தாதான் சரியா இருக்குங்கிற நிலைக்கு வந்திருக்கலாம். அதனால வாய்ப்பு இருக்குன்ற நான். அதனால அவ்வளோ நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன பேச்சுவார்த்தை கண்டிப்பாக இருக்கும். துணை முதல்வர்னு கேட்கலாம். துணை முதல்வர் கொடுத்துருங்க, எனக்கு நீங்கள் சிஎம் யார் வேணாலும் வச்சுங்க, எனக்கு டெப்டி சிஎம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆந்திர டெப்டி சிஎம் பவன் கல்யாணம் தான் இந்த விஷயத்தில் அவர் தான் ஆக்சுவலாக மீடியேட்டராக இருந்து ஒர்க் பண்ணுறாரு பிஜேபிக்காகன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இருக்கலாம், ஏன்னா சினி ஃபீல்டில் அவங்கெல்லாம் ஒருத்தர் நண்பர்களாக இருக்கலாம். அவர் நினச்சி பார்க்கலாம், அவர் சொல்லலாம், இல்லை நீ டெப்டி சிஎம் ஆகிக்க, ஒரு 40 சீட்டு வாங்கிக்க, ஜெயிச்சுக்க, டெப்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஊழல் சக்தியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வழி இல்லை. இந்த ஊழல் சக்தியோட ஒரு சரண்டர் ஆகிட வேண்டியதான். அதனால் என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேம்மா. அதில் நான் மாற்றம் இல்லை. பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துவது வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வாய்ப்பு இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் தெளிவான ஆளு விஜய்னு சொல்ல முடியாது. காரணம் அவருக்கான நெருக்கடிகள் அதிகம். அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போ டிவிகே தலைவர் விஜய் வந்து பிஜேபியில கூட்டணி சேர்ந்துட்டாரு அப்படின்னா, அங்க ஏடிஎம்கேக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் இருக்கும்? ஒருவேளை 3 பேர் கூட்டணி அமைச்சா, ஒருவேளை திமுகக்கு நெருக்கடி திமுக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம்தான், அண்ணா திமுகவை அழிச்சிடும் பிஜேபி. டிவிகே கூட்டணி வைத்து விட்டால் அண்ணா திமுகவை ட்ரீட் பண்ணுறது 3வது இடம் ஆயிரும் கூட்டணியில். பிஜேபியும் டிவிகேயும் பக்காவாக செட் ஆயிடுவாங்க. 3வது இடத்துக்கு அண்ணா திமுகவை ட்ரீட் பண்ணும். எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய மரியாதை இருக்காது. அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பிஜேபி தலைவர் தான் அதில் சிஎம். அண்ணா திமுகவையும் விஜயையும் நாங்கள் வந்து துணை முதல்வர் வச்சுக்கிறோம், பட் முதல்வர் வந்து நாங்கள் கொண்டாந்துருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். அதுக்கான வேலைகள்லாம் பிஜேபிக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. தமிழ்நாட்டில் எப்படியாவது உள்ள பூந்து எதையாவது செய்தாவது நம்ம அதில் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கணுங்கிறதையோ, இல்லை ஒரு கணிசமான சீட்டில் வந்து நம்ம வாங்கி ஆகணும் அப்படிங்கிற வெறி இருக்குது பிஜேபிக்கு. அதனால் அவங்க எந்தெண்டுக்கும் போவாங்க. அதுக்கு இதில் பிஜேபி வந்து கண்டிப்பாக கார்னர் பண்ணும் விஜயை. விஜயும் போயிடுவார், வேறு வழி கிடையாதுல்ல. என்ன செய்வார் அவர்?
சரி இன்னும் 40 நாள் எலெக்ஷன் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் முடிவுகளில் சிஎம் திருப்பி மீண்டும் திமுக அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் விஜய் என்ன ஆவார்? யோசிச்சு பாருங்க. அடுத்த 5 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. அவரால் அரசியல் பண்ண முடியுமா? சினிமாவில் நடிக்காமல் இருக்க முடியுமா அவரு? நிறைய நெருக்கடி இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை கண்டிப்பா விஜய் கூட்டணி சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் எதா இருந்தாலும் 16 15 16 தேதியில் 15 கிடையாது 16ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது. அதற்குள்ள இந்த விஷயங்கள்லாம் நடந்துடணும். நடந்தால்தான் கொஞ்சம் அடுத்தது வேட்பாளர்கள்லாம் அவங்க சீட் ஷேரிங் முடிக்கணும். அதெல்லாம் இருக்கும். ஏன்னா எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பேச்சுவார்த்தை திடீர்னு நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான். பட் அதற்கெல்லாம் தீர்வு, அதுக்கெல்லாம் பதில்கள் அடுத்தடுத்த நாட்களில் வரப்போகுது. எதா இருந்தாலும் தெரிஞ்சிடும். என்னதான் சொல்கிறேன், இன்னைக்கு தேதி 8 தேதி ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரம், அடுத்த வாரம் திங்கட்கிழமைக்குள் எல்லாமே முடிவாயிடும். பாஜக கூட்டணியில் விஜய் சேருகிறாரா, தனித்து போட்டியிடுகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிடும். சார், ஆனா ஏடிஎம்கேல இருந்து வெளியில வந்த செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா, டிவிகேல இப்போ சேர்ந்திருக்காரு. இப்போ செங்கோட்டையன் இருக்கும் பட்சத்துல எப்படி சார் திரும்ப போய் இந்த கூட்டணி அமைச்சுக்கிச்சுன்னா, செங்கோட்டையனோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சார்? ஏமா பெத்த அப்பா அம்மா மனைவி குழந்தைகளை பற்றியே கவலைப்படாதவர் செங்கோட்டையனை பற்றியே கவலைப்பட போகிறாரு அவர். அதெல்லாம் கண்டுக்க மாட்டாருமா அவர். செங்கோட்டையனுக்காக என்ன கோச்சிக்காதீங்க என்னென்ன, அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கொள்கை ரீதியான விஷயங்கள். எனக்கு வேணும், எனக்கு இருக்க நெருக்கடி பிரச்சனை, இஷ்டம்னா செங்கோட்டையன் இருக்கட்டும், இல்லைன்னா போட்டும் நடப்பார் அவர். அதனால் அதுக்காகலாம் நீங்கள் அதெல்லாம் பெருசெல்லாம் எதுக்க மாட்டார். ஏன்னா அவர் நெருக்கடியிலேருந்து வெளியே வரணும், பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. அதனால நீங்க யார்கிட்டயா போய் சரண்டர் ஆக வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்காரு. அதனால இதெல்லாம் ஒரு செங்கோட்டையனையோ மற்றவங்களெல்லாம் பற்றி அவர் கவலைப்பட மாட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். பிஜேபி, டிவிகே என்ன மாரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 2, 3 கூட்டணியும் சேர்ந்துச்சு அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு என்ன நிலைப்பாடுங்கிறத தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.